உலக நாயகன் கமலஹாசன் தன்னுடைய 70வது வயதில்தான் தனக்கென்று ஒரு வீட்டை தற்சமயம் கட்டி வருகிறார். அதுவும் 300 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்து 7 ஸ்டார் வசதிகளோடு இந்த வீடு கட்டப்பட்டு வருகிறது. இந்த வீட்டை தான் இன்று நாம் காண வந்துள்ளோம். இந்த வீடு எங்கு கட்டப்பட்டு வருகிறது, இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் உள்ளது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் வாழ்ந்த ஆழ்வார்பேட் இல்லத்தையும் தற்சமயம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் வீட்டையும் பார்த்துவிட்டு நாம் அந்த 7 ஸ்டார் இல்லத்தை காணலாம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக கமலஹாசன் வாழ்ந்து வந்த சென்னை ஆழ்வார்பேட் இல்லம்தான் நாம் இப்போது பார்ப்பது. இந்த இல்லம் என்பது கமலஹாசனால் கட்டப்பட்டது கிடையாது. ஒருவர் கட்டிய வீட்டை கமலஹாசன் வாங்கியுள்ளார். இந்த வீட்டில்தான் 2018 வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் வாழ்ந்து வந்தார். மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை கமலஹாசன் தொடங்கிய பிறகு கட்சி அலுவலகமாக இந்த வீட்டை மாற்றினார். அதன் பிறகு இந்த வீடு முழுமையாக கட்சி அலுவலகமாக மட்டுமே செயல்பட்டு வருகிறது. அதனால் இந்த வீட்டை காலி செய்துவிட்டு இதற்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய போட் கிளப் ரோடு என்ற இடத்தில் கமலஹாசன் அவர்கள் தற்சமயம் வாடகைக்கு ஒரு வீட்டில் வசித்து வருகிறார். அந்த வீட்டையும் பார்த்துவிட்டு அடுத்ததாக கமலஹாசன் அவர்கள் கட்டக்கூடிய அந்த 7 ஸ்டார் பங்களாவையும் காணலாம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த சாலை தாங்க சென்னை அடையாறு அருகாமையில் இருக்கக்கூடிய போட் கிளப் சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரோடு. இந்த ரோட்டில் இந்திய பணக்கார பட்டியலில் இருக்கக்கூடிய பலர் வசிச்சுக்கிட்டு வர்றாங்க. தமிழ் திரைப்படத்துறையில் இன்னைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான் நடிகர்கள் கூட திரைப்படத்துறையில் சம்பாதிச்ச தன்னோட வருமானத்தை திரைத்துறை இல்லாத வேறொரு துறையில் தான் முதலீடாக போட்டு அதன் மூலியமாக வருமானத்தையும் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் நடிகர் கமலஹாசன் ஒருவர் தான் சம்பாதித்த பணத்தை திரைத்துறையிலேயே முதலீடாக போட்டார். அதுவும் புதிய முயற்சிகள், புதிய தொழில்நுட்பங்களையும் தமிழ் திரை உலகுக்கு நிறையவே அறிமுகப்படுத்தியிருக்காருங்க. இதன் மூலியமாக அவருக்கு வருமானம் வந்தாலும் சரி, நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, புதிய முயற்சிகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் கொண்டு வர்றதுக்கு கமலஹாசன் தயங்கினதே கிடையாது. அப்பேற்பட்ட கமலஹாசன் தன்னுடைய 70வது வயதில் தனக்குன்னு ஒரு வீடு கட்டுறாருனா அதை எப்படி கட்டுவார்னு நினச்சி பாருங்க. அந்த வீட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கமலஹாசன் தற்சமயம் வாழ்ந்துக்கிட்டு வரக்கூடிய அவருடைய வீட்டை தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம். போட் கிளப் சாலையில் கமலஹாசன் அவர்கள் தற்சமயம் வாடகைக்கு இருக்கக்கூடிய வீடு தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மேலே இருக்கக்கூடிய 2 தளங்களையும் வாடகைக்கு எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த வீட்டு வாடகை மட்டுமே மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வீட்டில் வசிச்சுக்கிட்டு வந்தாலும் கூடிய சீக்கிரமே கமலஹாசன் அவர்கள் கட்டக்கூடிய அந்த புதிய இல்லத்திற்கு இடம்பெயர்வார்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம இப்போ நடிகர் கமலஹாசன் அவர்கள் கட்டக்கூடிய அந்த 7 ஸ்டார் வீட்டை தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய கானாத்தூர் அப்படின்ற இடத்துல இருக்குதுங்க. கானாத்தூரில் ரங்கநாதன் அவென்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோட்டில் தான் கமலஹாசன் அவர்கள் தற்சமயம் மிக பிரம்மாண்டமான அந்த 7 ஸ்டார் வீட்டை கட்டிட்டு வராரு. அவர் வீட்டை நெருங்கியாச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டணம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீடு தான் இப்போ கமலஹாசன் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக கட்டிட்டு வரக்கூடிய அந்த வீடு. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த வீட்டோட வேலை ரொம்பவே துரிதமாக நடந்துக்கிட்டு வந்தாலும் இந்த வீட்டோட பிரம்மாண்டம், இந்த வீட்டில் அமைக்கக்கூடிய வசதிகள்னால இந்த வீடு கட்டுவதற்கான காலதாமதம் அப்படின்றது ஆயிட்டு இருக்குதுங்க. கமலஹாசன் கூடிய சீக்கிரமே மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாக வரும் ஜூன் மாதத்துக்கு மேலே ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்காரு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. அதற்கு முன்னாடி இந்த வீட்டோட வேலைகளை முழுமையாக முடிக்கிறதுக்கு ரொம்ப துரிதமாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் தாங்க இருக்கோம். இப்போ அந்த வீட்டு உள்ளே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வீட்டோட பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதாவது இந்த வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு 3 தளம் தெரியுதுங்க. அதே மாதிரி தரைக்கு அடியில் ஒரு தளம் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. மொத்தம் 4 தளங்களை கொண்ட இந்த வீட்டுக்கு எதிர்த்த மாதிரியே அண்டர் கிரவுண்டில் இன்னொரு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றது கட்டி முடித்த பிறகு தாங்க தெரியும். கூடிய விரைவிலேயே இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்யப்பட இருக்குது. முழுமையாக கட்டி முடித்த பிறகு தாங்க இந்த வீட்டோட பிரம்மாண்டத்தை உங்களால் உணர முடியும். இந்த வீட்டோட கார் பார்க்கிங் பாருங்கள். அதாவது நீங்கள் சைடில் பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு ரோடு, அதாவது தரையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற அளவுக்கு ரோடு ஒன்று போடுறாங்க தனியாக. இந்த ரோட்டில் தான் கார் மேலே போய் வீட்டோட முதல் தளத்தில் நிற்குங்க. இது வீட்டோட பின்பக்கம் தான் நம்ம பார்க்குறது. வீட்டோட முன்பக்கம் இந்த காரில் போய் நம்ம நின்னோன்னா முன்னாடி இருக்குங்க. அதே மாதிரி வீட்டோட பின்பக்கம் நம்ம இப்போ நிற்கிற இடத்துலேருந்து கடற்கரையை பார்த்தோம்னா ஒரு 50 மீட்டரில் கடற்கரை இருக்குதுங்க. அவ்வளோ அருகாமையில் மிக பிரம்மாண்டமாக கட்டிட்டு வராரு. புதிய தொழில்நுட்பங்களை சினிமாவுக்கு
அளவுக்கு தேடி தேடி கொண்டு வரக்கூடிய கமலஹாசன் தன்னுடைய 70வது வயதில் முதல்ல ஒரு வீடு கட்டாரு அப்படின்னா அந்த வீட்டில் என்ன மாதிரி வசதிகள் எல்லாம் அவர் அமைச்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வீடாகவும் புதிய தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கிய வீடாக இந்த வீடு இருக்குன்னு சொல்கிறாங்க. 7 ஸ்டார் வசதிகளுக்கு மேலே இந்த வீட்டில் வசதிகள் இருக்குமாங்க. அதாவது இந்த வீட்டில் இல்லாத ஒரே வசதி என்னன்னா ஹெலிகாப்டர் இந்த வீட்டில் இறக்க முடியாதுங்க. மற்றபடி அனைத்து வசதிகளையுமே இந்த வீட்டில் கமலஹாசன் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட